Hi everyone, welcome to my YouTube Mathematics in Tamil. இன்னைக்கு KSSM FORM1 CHAPTER2 Factors and Multiples இந்த chapter பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 subtopic இருக்கு. இன்னைக்கு நம்ம first subtopic 2.1 Factors, Prime Factors and Highest Common Factor இதை பார்க்க போகிறோம். ஓகே, ஃபேக்டர்ஸ்னா என்ன? ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னே முதல்ல நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, determine whether 12 is a factor of 36. ஓகே, ஸோ இப்போ ஃபேக்டர்னா இதை உங்களால் வகுக்க முடியும். alright, 36 divide 12 உங்களுக்கு 3 கிடைக்கும். ஸோ உங்களால் வகுக்க முடிஞ்சிச்சுன்னா then 12 is a factor of 36. okay, B பார்ப்போம். determine whether tentukan sama ada 9 is a factor of 30. alright, so நம்ம என்ன செய்யணும், 30 divide 9 செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படிதான் நீங்க செய்வீங்க. 9 30. okay, sorry 3 okay, so பேலன்ஸ் உங்களுக்கு 3 இருக்கும். ஸோ இது ஆன்சர் 3 remainder 3. ஸோ இப்படி இருக்கும்போது this is not a factor. alright, 30 cannot be divided completely by 9. by 9. okay, so 9 is not a factor of 30. okay, so இப்போ உங்களுக்கு புரியும் ஃபேக்டர்னா என்ன. அப்படி நம்மளால அதை வகுக்க முடியுதுன்னா அது ஒரு ஃபேக்டர். ஓகே, இப்போ 36 12ஆல் நம்மளால வகுக்க முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு ஃபேக்டர். இப்போ 30 9ஆல் வகுக்க முடியல பிகாஸ் உங்களுக்கு பாக்கி இருக்கு. ஓகே, ரிமைண்டர் 3 இருக்கு. ஆல்ரைட், நீங்க இப்படி கூட செய்யலாம், இல்லாட்டி ஜஸ்ட் இப்படி கூட எழுதிடலாம். ஸோ cannot be divided completely by 9. tidak boleh dibahagi dengan lengkap. okay, so it's not a factor. alright, okay, next one, example 2, list all the factors of 20. okay, 20ஓட ஃபேக்டர் எல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ முதல்ல நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா 20 எந்த நம்பரால் வகுக்க முடியும் அதெல்லாம் ஃபேக்டர்னு கற்றுக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 20 அஃப்கோர்ஸ் 1ஆல் வகுக்க முடியும், 2ஆல் வகுக்க முடியும், 3ஆல் வகுக்க முடியாது. ஸோ நீங்கள் போட்டு அது எழுத வேணாம். நெக்ஸ்ட் 4ஆல் வகுக்க முடியும், 5ஆலேயும் வகுக்க முடியும். ரைட், 6ஆல் வகுக்க முடியாது, உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும், ரிமைண்டர் இருக்கும். 7 முடியாது, 8 முடியாது, 9 முடியாது, 10 முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த 1 2 4 5 10 இதெல்லாம் உங்களோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20. ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க்கிங்ஸ் காமிக்கக்கூடாது. ஓகே, பிகாஸ் இது சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் சில நம்பரை, அண்ட் திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஒர்க்கிங். ஸோ உங்கள் ஒர்க்கிங் எப்படி இருக்கணும்னா இப்படி நம்ம
அந்த பெருக்கலாக நம்ம வந்து எழுதணும். alright. ஸோ 20 பார்த்தீங்கன்னா 1 multiply 2 உங்களுக்கு 20 கிடைக்கும். ஓகே, ஸோ 1 முடிஞ்சு அடுத்த நம்பர் வந்து 2. 2 multiply 10 உங்களுக்கு வந்து 20 கிடைக்கும். அடுத்தது வந்து 3. பட் 3 வந்து முடியாது இல்லையா? 3ஆல் எந்த நம்பர் வகுத்தாலும் உங்களுக்கு 20 கிடைக்காது. ஸோ 3 நீங்கள் எழுத வேண்டாம். அண்ட் தென் 4. 4 multiply 5 உங்களுக்கு வந்து 20 கிடைக்கும். ஓகே, அடுத்தது வந்து 4 முடிஞ்சு 5. 5 multiply 4. ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 multiply 5 5 multiply 4 சேம் தானே? ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இதோட நிப்பாட்டிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து எழுத வேண்டாம். பிகாஸ் இதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறதெல்லாம் வந்து ரிப்பீட் தான் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20. ஓகே, ஸோ லிஸ்ட் ஆல் த ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ன செய்யணும், ஃபேக்டர்ஸ் போட்டுட்டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகலாம். ஓகே, ஸோ 1, 2, 4, 5, 10 அண்ட் கடைசியாக 20. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20. ஸோ இங்கே ஒன்று நம்ம மறந்துட்டோம். 20ஆலையும் வந்து 20ஐ வகுக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள் 1, 2, 4, 5, 10, 20. 1, 2, 4, 5, 10, 20. alright. ஸோ அடுத்த கொஸ்டின் எல்லாம் வந்து நம்ம இந்த மெத்தட் பாய்க்க போகிறோம். ஓகே, இந்த மெத்தட் நம்ம பாய்க்க வேண்டாம். ஓகே, 1, 2, 4. right, 1 பெருக்கல் 1 to 4. then 2 multiply 62. ஓகே, அப்புறம் 3ஆல் வகுக்க முடியாது. ரைட், ஸோ 3 இல்லை. and then next one will be 4 multiply 31. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கால்குலேட்டர் கூட பயன்படுத்தலாம். பட் வேறு எதுவும் வந்து நம்மளுக்கு வராது. alright. ஸோ இதோட ஃபேக்டர் என்னன்னு பார்த்தாக்கா 1, 2, 4, 31, 62 and 124. alright. ஸோ எப்போதுமே வந்து 1 so 1 and that number itself is a factor of whatever number that is given. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்பரும் and number 1 is a factor. okay, so the answer வந்து 1, 2, 4, 31, 62 and then 124. okay, next one 51. so 51 பார்த்தீங்கன்னா இப்போதும் போல் you start with 1 times 51. அப்புறம் 2 முடியாது, 3 முடியும். 3 times 17. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கால்குலேட்டரில். லைக் 51 divide 4, 51 divide 5. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிமைண்டர் தான் வரும். alright. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 1, 3, 17 and 51. alright. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ஓகே, அடுத்தது அடுத்தது வந்து prime factors, அதாவது ஃபேக்டர் பர்டானா. ஓகே, so determine whether each of the following number is a prime factor of 30. alright, so prime factorல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து அது prime நம்பராக இருக்கணும், நம்பர் பர்டானாவாக இருக்கணும். ஓகே, prime நம்பராக இருக்கணும். ரெண்டாவது வந்து அது ஃபேக்டராக இருக்கணும். ஓகே,
ஸோ இந்த ரெண்டும் இருந்தால் தான் அது வந்து ப்ரைம் ஃபேக்டர். ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா அது வந்து ப்ரைம் ஃபேக்டர் இல்லை. alright, ஃபேக்டர் bukan ஃபேக்டர் perdana. Okay, so நம்ம example 3 பார்ப்போம். Determine whether each of the following number is a prime factor of the t. Okay, so முதல் நம்ம ஃபேக்டரா இல்லையான்னு பார்ப்போம். 30 divide by 3 உங்களுக்கு 10 கிடைக்குது. Okay, so 3 is a factor. Okay, so next, is 3 a prime number? Is 3 a prime number? Okay, so நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க prime numberனா என்ன. So prime numberனா வந்து a number that can be divided by 1 and itself. அந்த நம்பரை வந்து நீங்கள் ஒன்றால் வகுக்க முடியும், இல்லாட்டி அந்த நம்பரால் மட்டும்தான் வகுக்க முடியும். Okay, so prime number வந்து starts with 2. Okay, 1 is not a prime number. So 2, 3, 5, 7. Okay, 9 வந்து முடியாது, because 9 வந்து 3ஆல் நீங்கள் வகுக்கலாம். 11 and so on. Okay, so all these are prime number, number perdana. So இதில் பார்த்தீங்கன்னா 3 is a prime number. Okay, so because 3 is a factor and 3 is also a prime number, so 3 is a prime factor of 30. Okay, so next one, 10. முதல் நம்ம ஃபேக்டரான்னு பார்ப்போம். 10 divide by 30 divide by 10 உங்களுக்கு வந்து 3 கிடைக்கும். So 10 is a factor. Okay, அடுத்தது 10 is 10 a prime number-ஆ நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 10 வந்து இல்லை. ஓகே, ஏன் 10 இல்லைனாக்கா பிகாஸ் 10 வந்து நீங்கள் 2ஆல் வகுக்கலாம், 5ஆல் வகுக்கலாம். alright, so 10 is not a prime number. ஓகேவா? so factor ஆனா prime number இல்லை, isn't it? Not a prime number. so 10 is not a prime factor of 30. ஸோ எக்ஸாம்பிளெலாம் வரும்போது நீங்கள் இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஒன்று செக் பண்ணிட்டு அப்புறம் சொல்லணும் ப்ரைம் ஃபேக்டரா இல்லையான்னு. ஓகே, 7. 30 divide by 7 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து 4 remainder 2. ஓகே, ஸோ நீங்கள் வந்து 30 7ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 remainder 2 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் இருக்கும்போது 7 is not a factor, isn't it? ஸோ அதுதான் கற்றுக்கிட்டோம் நம்ம. ஃபேக்டர்னா வந்து நீங்கள் டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் ஒன் 7 is not a factor because you cannot divide completely. alright, next வந்து is 7 a prime number? ஸோ நீங்கள் அங்கே பார்க்கலாம் 7 is a prime number. 7 is a prime number. Okay, so not a factor ஆனா prime number. Okay, so ஒன்று இல்லாதனால this is also not a prime factor. 7 is not a prime factor of 30. alright, so prime factor-ஆ இல்லையான்னு கேட்டாக்கா ரெண்டு விஷயம் செக் பண்ணோம். ஒன்று ஃபேக்டரா இல்லையான்னு செக் பண்ணோம், செகண்ட் ப்ரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணோம். ரெண்டும் இருந்தால் தான் ப்ரைம் ஃபேக்டர். அப்படி ஒன்று இல்லைன்னா அது வந்து இல்லை, ரெண்டும் இல்லைன்னா இட்ஸ் நாட் அ
prime factor. ஸோ உங்கள் கடைசி ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லணும். prime factor, not a prime factor, not a prime factor. Okay, next one. List all the prime factors of each of the following numbers. Okay, so senaraikan semua faktor perdana. Okay, so இது வந்து மாதிரி செய்வோம். factors நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். So 36 னா 1 multiply 36, 2 multiply 18, 3 multiply 12, 4 multiply 9, and then 6 multiply 6. Okay, so இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா 7ல இல்லை 8ல இருக்க மறுபடியும் 9 multiply 4 வரும். ஸோ அது 9 multiply 4 வந்து இங்கே இருக்கிறனால you just stop here. Alright, so இதெல்லாம் வந்து factors. All these are factors. Okay, so நம்ம factors முதல்ல லிஸ்ட் பண்ணுவோம். factors வந்து 1, 2, 3, 4, 6. 6 ரெண்டு வாட்டி இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதுவோம். 9, 12, 18 and 36. Alright, 1, 2, 3, 4, 6, 9, 12, 18 and 36. So இதெல்லாம் வந்து factors. Okay, prime factor. Prime factors வந்து இந்த நம்பர்ல எந்த நம்பர் வந்து நம்பர் பர்டானா prime number நீங்க பார்க்கணும். So 2 is the prime number, 3 is the prime number. Okay, 4 is not a prime number ஏன்னா 4 வந்து 2ஆல வகுக்கலாம். 6ஐயும் வந்து 3ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம். இதையும் வந்து 3ஆல வகுக்கலாம், இதை வந்து 3ஆல வகுக்கலாம், இல்லாட்டி 4ஆல வகுக்கலாம். ஸோ இது எல்லாமே prime number இல்லை. Alright, so prime factors வந்து 2 and 3 only. Okay, next one 99. So 99 வந்து முதல் factors லிஸ்ட் பண்ணுவோம். 1 times 99, 2 வந்து முடியாது. 3 times 33. Okay, and then 9 times 11. Okay, so all these are factors. Okay, so முதல் factors லிஸ்ட் பண்ணுவோம். 1, 3, 9, 11, 33 and 99. Right, 1, 3, 9, 11, 33 and 99. Okay, so prime factors. Okay, so 1 வந்து is not a prime number. So 3 yes prime number. 9 இல்லை 11 yes. Alright, so இந்த லிஸ்ட்ல வந்து 3 and 11 மட்டும்தான் prime factors. Okay, மற்றதெல்லாம் வந்து வெறும் factors. ஸோ prime factor கேட்கும்போது இப்படி தான் நீங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேருந்து எது வந்து prime நம்பர்னு பார்த்து சூஸ் பண்ணணும். Okay, example 5. Express each of the following numbers in the form of prime factorization. Okay, so முதல் வந்து prime factor படித்தோம், இது வந்து prime factorization. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அவங்க கொடுத்த நம்பரை வந்து நீங்கள் வந்து prime நம்பர் வச்சு பெருக்கல் போட்டு எழுதணும். நீங்கள் பாய்க்கிற நம்பர் எல்லாம் வந்து prime நம்பராக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் இது என்னன்னு. இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ரைட், ரிப்பீட்டட் டிவிஷன். ஓகே, pembahagian berulang or
method of drawing a factor 3. Okay, Poco factor. ஸோ நீங்கள் 2 மெத்தட்டும் கற்றுக்கணும். அண்ட் எக்ஸாம் அப்போ அவங்க இந்த மெத்தட் தான் பாய்க்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த மெத்தட் பாய்க்கணும். அப்படி அவங்க சொல்லலைனாக்கா உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் பாய்க்கலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மெத்தட் பாய்க்கலாம். ஓகே, ஸோ ரிப்பீட்டட் டிவிஷன் நம்ம பார்ப்போம். ஸோ 40க்கு ஓகே 40 வந்து ரிப்பீட்டட் டிவிஷன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்து நீங்கள் பஹாகி பண்ணணும். அண்ட் நீங்கள் பஹாகி பண்ணுறது வந்து நீங்கள் ப்ரைம் நம்பர் தான் பாய்க்கணும், நம்பர் per done தான் பாய்க்கணும். ஸோ we start with the smallest prime number 2. ஸோ நீங்கள் வகுக்கும் போது உங்களுக்கு வந்து 20 கிடைக்கும். ஓகே, இன்னும் ஒரு வாட்டி வகுக்கும் பொழுது 10, இன்னும் ஒரு வாட்டி வகுக்கும் போது 5. ஓகே, ஸோ இனிமேலே வந்து 2ஆல் வகுக்க முடியாது. ஸோ the next prime number will be 3. 3ஆலையும் வகுக்க முடியாது பிகாஸ் 5 இல்லையா. அண்ட் after 3, 2, 3, next prime number will be 5. ஸோ நீங்கள் 5ஆல் வகுக்க முடியுது, உங்களுக்கு வந்து 1 கிடைக்கும். ஸோ 1 கிடைச்சிட்டோன்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 2 multiply 2 multiply 2 multiply 5. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து அதை பெருக்கணும் யூஸிங் ஒன்லி ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 பெருக்கல் 2 4 கிடைக்கும், 4 பெருக்கல் 2 8 கிடைக்கும், 8 பெருக்கல் 5 40 கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் மாதிரி. So this is your answer. Okay, second one, by drawing a factor 3. Okay, so முதல் 40 எழுதிட்டு இந்த 40 வந்து நம்ம ஒரு ப்ரைம் நம்பர் போட்டுட்டு இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 40 கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். alright, ஸோ ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் வந்து 2. alright, ஸோ 40 வந்து can be 2 multiply 20, isn't it? 2 multiply 20 உங்களுக்கு 40 கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர், இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அகெயின் திஸ் ஒன் 20 equivalent to 2 multiply 10. ஸோ இதையும் நீங்கள் வந்து அப்படியே வச்சிடலாம் பிகாஸ் இது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இந்த 10 வந்து மறுபடியும் நம்ம வந்து இதை செப்பரேட் பண்ணோம். 2 multiply 5. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரைம் நம்பர், இதுவும் ப்ரைம் நம்பர். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் 5 வந்து பிரிக்க முடியாது இல்லையா. ஸோ உங்களுக்கு பாருங்கள் 2 ஓகே multiply 2 multiply another 2 and then multiply 5. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரும் சேம். ரெண்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு வந்து 40 கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபேக்டர் 3, இது வந்து ரிப்பீட்டட் டிவிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பி செய்வோம் நம்ம. ஓகே, 135 ரிப்பீட்டட் டிவிஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரைம் நம்பரில் ஆரம்பிக்கணும், நம்பர் 2 ஆரம்பிக்கணும். பட் நம்பர் 2 வந்து டிவைட் பண்ண முடியாது. ஓகே, அதனால நம்ம வந்து நம்பர் 3 பாய்ப்போம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் கால்குலேட்டரோட பாய்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 45 கிடைக்கும். ஓகே, மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கிடைக்கும். மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கிடைக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் 5ஆல் தான் டிவைட் பண்ணணும், உங்களுக்கு 1 கிடைக்கும். ஓகே, 1 கிடைச்சிட்டோன்னா ஜஸ்ட் ஸ்டாப். ஸோ திஸ் ஒன் வில் பி 3 multiply 3 multiply 3 multiply 5. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 135 கிடைக்கும். ஓகே, now same question factor 3.
Okay, so 135 prime number la நம்ம எழுதும்போது will be 3 times 45. Okay, 3 times 45 வந்து உங்களுக்கு 135 கிடைக்கும். Okay, இந்த 45 வந்து இது வந்து prime number, right? So just leave it like that. இந்த 45 இது வந்து 3 times 15. Okay, so இது வந்து prime number, just leave it like that. இந்த 15 வந்து 3 times 5. Okay, so prime number, this is also prime number. So the same thing, இது வந்து 3 பெருக்கல் இன்னொரு 3 பெருக்கல் இன்னொரு 3 and கடைசியாக பெருக்கல் இன்னொரு 5. Okay, so same answer, different method, same answer. Okay, so நீங்க இப்படி தான் செய்யணும். அண்ட் எப்போதும் நம்ம எழுதும்போது வந்து முதல் சின்ன நம்பர் எழுதிட்டு அப்புறம் தான் பெரிய நம்பர் எழுதுவோம். ஸோ 2 எழுதிட்டு அப்புறம் 5 எழுதிருக்கோம், அண்ட் நீங்கள் 3 எழுதிட்டு அப்புறம் 5 எழுதிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, highest common factor. ஓகே, HCF, highest common factor. நீங்கள் bahasa Melayuல படிச்சீங்கன்னாக்கா faktor sepunya terbesar. Okay, faktor sepunya terbesar. Faktor sepunya na common factor. Okay, terbesar na biggest. Okay, so நம்ம highest common factor பார்க்காத முன்ன common factor பார்ப்போம். Okay, common factor na என்ன? Okay, factor na என்னன்னு முதல்ல கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ ஒரு நம்பரை வந்து நீங்கள் டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஃபேக்டர். ஓகே, இப்போ காமன் ஃபேக்டராக என்னன்னு கேட்குறாங்க. ஸோ காமன்னா வந்து இப்போ 3 இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 3க்கும் வந்து ஃபேக்டரான்னு கேட்குறாங்க. 3 வந்து 12க்கு ஃபேக்டரா, 3 வந்து 18க்கு ஃபேக்டரா, அண்ட் 3 வந்து 60க்கு ஃபேக்டரான்னு கேட்குறாங்க. ஸோ வெரி ஈஸி, ஒன்று ஒன்றா நம்ம டிவைட் பண்ணுவோம். 12 டிவைட் பை 3 உங்களுக்கு 4 கிடைக்கும். ஓகே, 18 டிவைட் பை 3 உங்களுக்கு வந்து 6 கிடைக்கும். 60 டிவைட் பை 3 உங்களுக்கு வந்து 20 கிடைக்கும். ஸோ இந்த 3 வந்து நீங்கள் டிவைட் பண்ண முடியும். அப்படின்னா இந்த 3க்கு வந்து 3 இஸ் அ ஃபேக்டர். பிகாஸ் ஆல் 3 இஸ் அ ஃபேக்டர், தென் 3 is a common factor. காமன்னா பொதுவாக வந்து இந்த 3 நம்பருக்கும் அது வந்து ஒரு ஃபேக்டர். common factor of 12, 18, 60. Okay, so bahasa Melayunya 3 adalah faktor sepunya bagi 12, 18 dan 60 and 60. Okay, now 6 is a common factor of 24, 36, 45. Okay, determine பண்ண சொல்லிருக்காங்க. tentukan sama ada 6 is a common factor, faktor sepunya bagi 24, 36 and 45. Okay, so ஒன்னொன்னா டிவைட் பண்ணுவோம். 24 முதல் 24 செய்வோம். 24 டிவைட் பை 6 உங்களுக்கு 4 கிடைக்கும். 36 divide by 6 உங்களுக்கு 6 கிடைக்கும். and 45 divide 6 வந்து okay, நம்ம அங்கே செஞ்சு பார்ப்போம். 45 okay, you divide by 6, 7 times 6 42 உங்களுக்கு வந்து ரிமைண்டர் இருக்கு. alright, ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 7 remainder 3. ஓகே, 7 பாக்கி 3. ஓகே, எப்படின்னாக்கா வந்து இட்ஸ் நாட் அ காமன் ஃபேக்டர். ஓகே, பிகாஸ் இதுக்கு ஃபேக்டர், இதுக்கு ஃபேக்டர், இதுக்கு நாட் அ ஃபேக்டர். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 6 இஸ் நாட் அ காமன் ஃபேக்டர் of 24, 36
and 45. Okay, so ஒரு இதுக்கு அது common, ஒரு இதுக்கு ஃபேக்டரா இல்லாட்டினா கூட it's not a common factor. common factorனா example A மாதிரி மூணுக்கும் வந்து அது ஃபேக்டரா இருக்கணும். Okay, so this is how you do. இதுதான் உங்களோட working. Okay, next one. List all the common factors of 35 and 105. Okay, so common factors list பண்ண சொல்லிருக்காங்க. So முதல்ல நம்ம என்ன செய்வோம், factor list பண்ணுவோம். Okay, sekarang ikan faktor dulu. Okay, 35 வந்து 1 times 35 and then 5 times 7. Okay, so இதோட common factor வந்து இதோட factor வந்து 1, 5, 7 and 35. Okay, இப்போ 105 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா okay, அதோட factor வந்து 1 times 105. okay, 2 முடியாது, 3 முடியும், 3 times 35. okay, and then 4 முடியாது, 5 times 21 and then 7 times 15. okay, so இதெல்லாம் நீங்கள் ஒன்று கால்குலேட்டரில் வச்சு செக் பண்ணலாம். ஓகே, நீங்கள் செஞ்சுட்டு அண்ட் நீங்கள் இன்னும் கண்டினியூஸாக செஞ்சிங்கனாக்கா ரிப்பீட்டேஷனாக வரும். ஓகே, 15 times 7 வரும். ஸோ யூ கேன் ஸ்டாப் ஹியர். இவ்வளோ தான் ஃபேக்டர்ஸ். ஸோ த ஃபேக்டர்ஸ், ஓகே, யூ ஹேவ் 1, 3, 5, 7, 15, 21, 35 and 105. 1, 3, 5, 7, 15, 21, 35 and 105. okay, so common factors. Common factors of 35 and 105 are, okay, factors punya, okay, bagi 35 and 105. ஸோ நீங்கள் பார்க்கணும் எது வந்து இந்த ரெண்டுலேயும் இருக்குது. 1 இருக்குது, ஓகே, அண்ட் தென் 5 இருக்குது, அண்ட் தென் 7 இருக்குது, and then 35 இருக்கு. ஓகே, ஸோ காமன் ஃபேக்டர் வந்து are 1, 5, 7 and 35. ஓகே, இதெல்லாம் தான் வந்து காமன் ஃபேக்டர். ரெண்டு நம்பரில் இருக்கிற ஃபேக்டர் தான் வந்து காமன் ஃபேக்டர், ஃபேக்டர்ஸ் புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. A, B வந்து உங்களுக்கு 3 நம்பர் இருக்குது. ஸோ 3 நீங்கள் ஒன்று ஒன்றா செய்யணும். பொறுமையாக செய்யுங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, இது வந்து 1 times 12, 2 times 6, 3 times 4. ஓகே, ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து 1, 2, 3, 4, 6 and 12. ஓகே, அடுத்தது 44. 1 times 44, 2 times 22, 4 times 11. alright, ஸோ வேறு எதுவும் இல்லை, இது மட்டும்தான். So the factors will be 1, 2, 4, 11, 22 and 44. Okay, finally 72. 72 வந்து மேபி கொஞ்சம் நிறைய இருக்கலாம், பிகாஸ் இந்த நம்பர்
பெருசா இருக்கு இல்லையா? So 1 multiply 72, 2 multiply 36, okay 3 கூட முடியும். 3 multiply 24, உங்களுக்கு 72 கிடைக்கும். And then 4 multiply 18, 5 முடியாது. 6 முடியும். 6 multiply 12, 7 முடியாது. 8 முடியும். 8 multiply 9, okay அப்புறம் 10, 11, 10 முடியாது. 11 முடியாது. 12 நாக்கா 12 multiply 6 வரும். ஸோ நீங்கள் ஏற்கனவே போட்டுட்டீங்க. 6 multiply 12, 12 multiply 6. So all this will be your factors. Okay, 1, 2, 3, 4, 6, 8, 9, 12, 18, 24, 36, and 72. Right? 1, 2, 3, 4, 6, 8, 9, 12, 18, 24, 36, and 72. Okay, so common factors of 12, 44, and 72 are, okay நம்ம இப்போ எது காமன் பார்ப்போம். நீங்கள் பென்சில் எடுத்து நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கலாம். alright, பென் பாய்க்கணும்னு அவசியம் இல்லை. பென்சில் எடுத்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. okay 1, 1, 1, okay 3 இதில் இருக்கணும். okay so 2, 2, 2, 1, 2, and then 3 பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. ஸோ 3 இது ரெண்டில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ 3 தபுலே. ஓகே 4 3லையும் இருக்குது. 1, 2, 4, and then anything else? okay 6, 11, okay அவ்வளோதான். ஸோ 1, 2, alright, so 1, 2, and 4. okay நம்ம வந்து okay 1, 2, and 4 பண்ணணும். 1, 2, dan 4. okay 1, 2, and 4. so this will be your answer. common factor வந்து 1, 2, and 4. okay so இந்த மாதிரி question வரும்போது first you list down the factors one by one. okay factors list பண்ணிட்டு and then you circle எதுலாம் காமனா இருக்குன்னு. okay and then you just list down your answer lah. alright, so example 8. okay so முதல் வந்து common factor பார்த்தாச்சு. alright, factors punya பார்த்தாச்சு. இப்போ வந்து highest common factor பார்க்க போறோம். okay highest common factor, factors punya terbesar of 27 and 45. alright, so highest common factor தேடுறதுக்கு வந்து 3 மெத்தட் இருக்கு. okay ஒன்று வந்து listing the common factors, repeated division, and then prime factorization. alright, so இந்த 3 மெத்தடும் வந்து உங்களுக்கு தெரியணும். and sometimes questionல கேட்பாங்க. okay gunakan cara senaraikan faktor sepunya. okay ataupun gunakan cara pembahagian berulang. okay ataupun gunakan cara pemfakturan nombor perdana. okay so நீங்க எது பாய்க்கணுமோ அதை நீங்க பாய்ங்க. அப்படி அந்த questionல வந்து method சொல்லலைன்னா you pick the easier one, because சில method வந்து ஈஸியாக இருக்கும், சில method வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். so you pick the easiest one if in the question they didn't mention what method to use. okay so for 27 and 45 நம்ம வந்து listing the common factors இந்த method நம்ம பார்ப்போம் முதல். okay 27 okay 27 பார்த்தீங்கன்னாக்கா அதோட factors முதல் லிஸ்ட் பண்ணுவோம். 1 times 27 and then 3 times 9. okay இதெல்லாம் அதோட factors.
Okay, and then 45 பார்த்தீங்கன்னாக்கா okay, 1 multiply 45, 3 multiply 15, and then you have 5 multiply 9. Okay, so all these are factors, right? So இப்போ நம்ம straight away ஏற்கனவே நம்ம வந்து இந்த scenario பண்ணுவோம், பட் இப்போ நம்ம சேவ் போடல, நம்ம வந்து just common factors போட்டுருவோம். இப்படி common factors போட்டுட்டு alright, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பென்சிலில் வந்து சர்க்கிள் பண்ணுங்க எது காமன். ஸோ 1 3 and 9, isn't it? 1 3 and 9. So 1 3 and 9 இதெல்லாம் வந்து common factors. பட் அவங்க கேட்டது வந்து highest common factor. ஸோ highest common factor வந்து இந்த மூணுலே எந்த நம்பர் ஆக பெருசு? 9 தானே பெருசு. ஸோ highest common factor வந்து 9. ஓகே, ஸோ இது வந்து by listing method. alright, ஸோ repeated division பார்ப்போம். 27 45. ஓகே, ஸோ நீங்கள் வந்து smallest prime numberலேருந்து டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ 2 முடியாது, 2 cannot be divided by 27 or 45. ஸோ 3 3 நீங்கள் வகுக்கும் போது உங்களுக்கு இங்கே 9 கிடைக்கும், அண்ட் இங்கே வந்து 15 கிடைக்கும். ஓகே, ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து 3 வகுக்கலாம். நீங்கள் வகுக்கும் போது உங்களுக்கு 3 கிடைக்கும், இங்கே வந்து 5 கிடைக்கும். alright, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வேறு வகுக்க முடியாது, பிகாஸ் அவங்க வந்து காமன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் ஒரு நம்பரால் வகுக்க முடியுமா? முடியாது தானே, பிகாஸ் இது 3 இது 5. ஓகே, ஸோ உங்களால் வகுக்க முடியலன்னா அது வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். you just stop here. and highest common factor வந்து என்னன்னா இந்த 3 இந்த 3 நீங்கள் பெருக்கணும். 3 times 3 உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட highest common factor. alright, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா the first method to second method to you get the same answer. செகண்ட் மெத்தட் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்டர். ஸோ அந்த நம்பர் எல்லாம் பெருசாக இருக்கும்போது you can always use the repeated division, the second method. okay, because இது ஆன்சர் சீக்கிரமாக கொடுக்கும். ஓகே, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து இப்போ லெஸ்ஸே நம்ம வந்து ஓகே, நம்ம ஏற்கனவே என்ன படித்தோம்னாக்கா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்கிறதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது இல்லையா? ஒன்று வந்து ரிப்பீட்டட் டிவிஷன், ஒன்று கிடைக்கிறதுக்கு நீங்கள் செய்யணும், ஒன்று வந்து ஃபேக்டர் 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேக்டர் 3 மெத்தட் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஃபேக்டர் 3 மெத்தட் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படின்னாக்கா 3 9, 3 times 9 வந்து 27. alright, so again 3 3. alright, so 3 3 3. so 27 வந்து 3 multiply 3 multiply 3. okay, 45 வந்து நம்ம ஃபேக்டர் 3 மூலிமா ட்ரை பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து 3 multiply 15 and then again 3 multiply 5. okay, so 3 3 5. so 45 will be 3 multiply 3 multiply 5. okay, ஸோ இதில் எது காமன் மட்டும் நீங்கள் தெரியணும். ஓகேயா, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் ஹெச்சிஎஃப்ல வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரில் வந்து ஒரு 3 இருக்குது. ஓகே, வேறு என்ன சேம் இருக்குது? இன்னொரு 3 இருக்குது, இன்னொரு 3 இருக்குது. ஓகே, இன்னொரு 3 இருக்குது. alright, ஸோ இந்த 2 3க்கு ஒரு வாட்டி நீங்கள் எழுதணும், இந்த 2 வாட்டி இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி நீங்கள் எழுதணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது 5 இருக்குது. ஓகே, ஆனால் சேமாக 2 இடத்துலையும் இல்லை. alright, ஸோ இவ்வளோ தான். ஸோ 3 multiply 3 உங்களுக்கு வந்து 9 கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் பட் சேம் ஆன்சர். ஓகே, ஸோ த fastest one will be the second method. This is like the fastest. The method தான் வந்து one of the fastest method to get the answer, but you need to know all the 3 method. Okay, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே,
So find the highest common factor of 18, 36 and 60. Okay, listing the common factors. Okay, so ஒண்ணு பார்ப்போம். So 18 வந்து 1 times 18, 2 times 9 and then 3 times 6. Okay, so 4, 5 இவ்வளவுதான், right? Okay, 36 வந்து 1 multiply 36. Okay, 18 செஞ்சிட்டோம், 36 சேரும். 1 multiply 36, 2 multiply 18, 3 multiply 12, 4 multiply 9 and then 6 multiply 6. Okay, and then 60. Okay, 60 வந்து 1 multiply 60, 2 multiply 30, 3 multiply 20, 4 multiply 15. Okay, 5 முடியாது, 5 முடியும். 5 multiply 12 and then 6 multiply 10. Okay, right, that's all. So நம்ம வந்து மொத common factors பார்ப்போம். Common factors என்ன இருக்கு? Common factors வந்து உங்களுக்கு 1 இருக்கு, 1. Okay, and then you have okay 2 இருக்கு, 3 இருக்கு, 4ங்கல்ல 6 இருக்கு, 6 இருக்கு, 6 இருக்கு, 9 இங்க 2ல இருக்கு பட் கடைசியில இல்ல, and 18 இல்ல. alright, so 1, 2, 3 and 6. alright, so இதெல்லாம் வந்து உங்க common factor. And highest common factor வந்து of course 1, 2, 3, 6 நாக்கா 6 தான் ஆக பெருசு. so highest common factor வந்து 6. okay, so இப்போ second method பார்ப்போம். repeated division 18, 36, 60. okay, so we divide by the smallest prime number 2. 9, 18, 30 கிடைக்கும் உங்களுக்கு. alright, so மறுபடியும் வந்து நம்ம 2 ஆல வகுக்க முடியாது because நம்ம 9 இருக்கு. so we divide by 3. உங்களுக்கு இங்க 3 கிடைக்கும், இங்க 6 கிடைக்கும், இங்க வந்து 10 கிடைக்கும். okay, so அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க 3 ஆலே வகுக்க முடியாது ஏன்னா 10 இருக்கு. okay, 3 முடிஞ்சு 4 is not a prime number, so after 2, 3 you must try 5. okay, 5 also you cannot divide because உங்களுக்கு வந்து 3 இருக்கு. alright, so இதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு சேமான நம்பரை வச்சு இந்த 3ஐயும் வந்து வகுக்க முடியாது. so you stop here. right, you just stop here because you cannot divide somehow. so the highest common factor will be 2 multiply 3. okay, the 2 multiply 3 you will get 6. right, same with the first answer. okay, again prime factorization. so நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி prime factorization வந்து 2 மெத்தட் இருக்கு இல்லையா. right, நம்ம just பார்ப்போம். okay, so ஒன்று வந்து drawing factor 3, ஒன்று வந்து repeated division. so ஏற்கனவே factor 3 பார்த்துட்டோம், இப்போ வந்து repeated division பார்ப்போம். okay, so repeated division நீங்க வந்து divide பண்ணோம் until you get 1. okay, so 18 வந்து you divide by 2 you get 9, and then you divide by 3 you get 3, and then you divide by 3 again you get 1. right, and then 36 செய்வோம். 36 வந்து you divide by 2 you get 18, you divide by 2 you get
9 divide by 3, you get 3, and then again you divide by 3, you get 1. Okay, 60. 60 divide by 2, you get 30. Okay, மறுபடியும் டிவைட் பண்ணுங்க 15 கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 2 ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஸோ 3 ஆல் டிவைட் பண்ணுங்க 5 கிடைக்கும். அண்டு அதுக்கப்புறம் 5 ஆல் டிவைட் பண்ணாக்கா உங்களுக்கு 1 கிடைக்கும். ஸோ 18 வந்து 2 times 3 times 3. 36 வந்து 2 times 2 times 3 times 3. Okay, 2 2 3 3. 18 வந்து 2 3 3. Okay, 60 வந்து 2 2 3 5. So 60 வந்து 2 times 2 times 3 times 5. Okay, so இதில் வந்து வந்து common factor எதுன்னு நம்ம பார்க்கணும். Okay, so highest common factor எப்படி செய்வீங்க? Okay, so common factor வந்து 2 2 2 இருக்கு இல்லையா? ஸோ 2 போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே 2 இல்லை, இங்கே 2 இருந்தாலும் அங்கே 2 இல்லை, பட் 3 இருக்கு. 3 3 3. ஸோ 2 multiply 3. ஸோ வேறு எதுவும் காமன் இல்லை. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஆனால் இங்கே 3 இல்லை. ரைட், ஸோ இது மட்டும்தான். ஸோ 2 multiply 3 6. Okay, so that's all. This is how you find highest common factor. 3 மெத்தடும் உங்களுக்கு தெரியணும், பட் கொஸ்டின் எந்த மெத்தட் கேட்குறாங்களோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து பாய்க்கணும். அண்ட் கொஸ்டின் மெத்தட் சொல்லனாக்கா you can choose the easiest method that you like. Alright, that's all. Thank you.